எப்பொழுது கொடுப்பது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹதீஸில் வந்து நாளை பெருநாள் என்று பிறை கண்ட பின்னால் கொடுப்பது சம்பந்தமாகத்தான் வந்திருக்கு. பிறை கண்ட பின்னால் நாளை பெருநாள் அப்படின்றத தெரிஞ்ச பின்னால் ஏழைகளுக்கு ஒப்படைத்தல். எனவே மிகச்ச கலெக்ட் பண்ணுறது நம்ம எப்பயும் கலெக்ட் பண்ணலாம். ரமலான் ஆரம்பத்திலிருந்து கூட என்ன செய்யலாம், நம்ம கலெக்ட் பண்ணலாம், சேமிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற நேரமாக இஸ்லாம் சொல்லக்கூடியது நோன்பு பிறை கண்ட பின்னால். உண்மையிலே அப்படி செய்யலுமே தான் அது ஒரு சிறப்பு. ஏன்னா நம்ம இன்னொரு சமுதாயத்துக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய அமைப்பு சகோதரர்கள் அந்த மாதிரி செய்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யணும், கூலி கொடுக்கணும், எடுத்துட்டு அவங்க நாளைக்கு பெருநாளைக்கு நம்ம உடுப்பு அண்ணன விஷயமா நம்ம போயிட்டு இருப்போம். இந்த மாதிரி செய்வது மிக சிறப்பு. அப்போ அவர் வந்து வேலை எத்தனை மணிக்கு முடியும், 9 மணிக்கு முடியலும், 10 மணிக்கு முடியலும், 11 மணிக்கு முடியலும், பெரிய கூலி. அந்த மகரிப் குழுவை கொடுக்கறது பெரிய ஒரு கூலி. அந்த ஊர் வந்து என்ன செய்யணும்னா அவர்கள் அவனோட வேலையை பார்க்கணும். நம்ம ஏழைகளுடைய வேலைகளை என்ன செய்வோம், பார்த்து கொண்டிருப்போம். அது உண்மையிலே பரக்கத்தான செயல். அதான் மகரிபுக்கு பிறகு கொடுக்கறதுல அவ்வளோ பெரிய நன்மை இருக்கு. ஏன்னா நான் எந்த வேலையை விட்டு போட்டு உலக வேலையை விட்ட பின்னால் நான் எதுக்காக பாடுபட்டு இருக்கிறேன். நானும் தராவி தொழுவிட்டு இரவு தொழுது கொண்டிருந்தேன், நோம்புக்கு ரெடி ஆகிட்டு. இப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த மக்களுக்காக பாடுபடுறேன், அவங்களோட சந்தோஷத்துக்காக பாடுபடுறேன். போய் ஒவ்வொரு பிரதேசமாக போய் நம்ம என்ன செய்யறோம், அதை கொடுக்குறோம்னா அது உண்மையிலே சிறப்பான வேலை. اللهم إنك عفو تحب العفو فاعف عني.